கிறிஸ்தவத்தை பாடுகளால் அழிக்கவே முடியாது. You cannot destroy Christians. எந்த முன்னணி எந்த பின்னணியும் அழிக்கவே முடியாது. No group can destroy that. அதை தொடவே முடியாது. Cannot touch them. வேதம் நமக்கு மிக அழகாய் வலியுறுத்துகிறது. The word of God emphasizes very clearly. உபத்திரவங்கள் ஒரு நாள் சபை அசைக்கவே முடியாது. Persecution can never shake the church. ஏனென்றால் கிறிஸ்தவ சபையே இரத்தத்திலே தோன்றின ஒன்று. The Christian church started in the blood. என் ஆண்டவரே, இரத்தத்திலே பூத்தவர்கள் நீங்களும் நானும். You bloom through the blood of Jesus. உபத்திரவம் இல்லாமல் சபை இல்லை. Without struggle there isn't any church. உபத்திரவம் சபையை பரிசுத்தம் பண்ணினது. The struggle perfected the church. உபத்திரவம் சபையை சீர்படுத்தினது. The struggle rectified the church. உபத்திரவம் சபையை ஸ்திரப்படுத்தினது. Persecution established the church. ஆனால் சபை அழிந்தது எங்கே என்று கேட்டால் where the church got destroyed. தந்திரத்தினாலே. It's only through the wiles. சாத்தானுக்கு தெரியும் இந்த ஜனங்களை பலத்தினால் அழிக்க முடியாது. The strength he cannot defeat the people. இந்த ஜனங்களை உபத்திரவத்தினால் அழிக்க முடியாது. Cannot destroy these people through persecution. இவர்களை தந்திரத்தினாலே அழிக்க முடியும். Only